இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தளபதி விஜய் சட்டமன்றத்தில் பேசின வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போது தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு வேஷமா கலந்துரும் போது இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவாலதான் நம்ம ஆட்சி நடக்குதா? மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்களே அனுப்பி வச்சோம்னா புரியல. மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், ஓடிடுங்க. பை பை. எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருங்க. பேசுங்க நீங்க இப்ப பேசணும்னே ஓடிடுங்க. செந்தில் காலேஜ் புரிஞ்சுக்கிட்டே ஓடிட்டாரு. நீ கண்டிப்பா இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேக்குறேன். நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? 3 பேர் கொடுத்தாங்க நினைக்கிறேன். 3 பேர் 2 பேர் கொடுத்தாங்க. அமைச்சர் பதவிகள் யாருக்கு? அமைச்சர் பதவி நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு கொடுத்திருக்காங்க. 2 பேர் கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொடுத்தது அவ்வளவா கொடுக்க மாட்டாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. கொடுக்க மாட்டாங்க. கூட்டணி இருக்கவங்களுக்கு அமைச்சரே கொடுக்க மாட்டாங்க. தப்பு எடுத்துக்காங்க. அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன். எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். ஸ்டார்டிங்ல ஓடிட்டாங்க. இல்ல பேசி ஃபுல்லா பேச தாங்க முடியல. அவங்க மக்களால் அகற்றப்பட்டவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம், தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன் வராது. மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லைனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு. அதே மக்கள் தான் இப்ப அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நான் பதவி ஏற்ற அன்னைக்கு கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். எதுக்கு கேட்டேன்? நிதி நிலைமை எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் செயல்படுத்துவேன், அதுக்காக கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். நான் ஏதோ வேற எதுக்காகவோ வேற யாருக்காகவோ ஏதோ அவகாசம் கேட்ட மாதிரி. அடுத்து இங்க சபையில இல்லாதவங்களை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன்.
இங்க நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலயும் அவதூறு பரப்ப ஆமா ஆமா மக்கள் நமக்கு ஓட்டு ஓட்டு போட்டது போட்டீங்கல்ல தப்பா, அதான் அனுபவிங்க கஷ்டப்படுங்க. குடும்பம் குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பா. இது இப்ப இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பு தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு பஸ். Yes. இதுல கொஞ்சம் டெக்னிக்காச்சும் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க. அதை நாங்க டெஃபரெண்டா எடுத்துக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு இந்த நக்கலு நையாண்டி சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிசினஸ் எல்லாம் வேற எங்கேயா வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க. எங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் அதான் நான் என்ன நான் சொல்லல. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்பாவே காணோம். எடப்பாடி சிரிக்கிறாரு. இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை போயிட்டாங்களே. இது முன்னாடி அந்த கதையை சொல்லிருக்கோம் இருக்கும்போது. அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம். தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆகலனா போயிட்டாங்க டென்ஷன் ஆகலாம். அதனால இன்னொரு இந்த என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க பேசலாமா? உங்க கருத்துக்களை நீங்க முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். சரி, அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? கடைசியா நான் இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பத்தி சொல்லணும். ஆளுநர் உரை அன்னைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு, தேசிய கீதம் 2 முறை பாடினது தப்பு. அப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில நடந்ததே கிடையாது. அந்த மரபே மரபே கிடையாது. ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி எதிர்கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அந்த மாநில உரிமை போராளிகளை, அந்த மரபு காக்கிற உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட கலைஞர் அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? அப்படியே, அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறமா 2வது முறையா இவங்க பேசுறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தேசிய கீதத்துக்கு அப்புறம் 2வது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழ 2வது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும்
ஞாபகம் இருக்கா? அதே அவையில் தான் அது அவை குறிப்பில் அவங்க இருக்கிற இதுல இதே பண்ணும்போது அவையில் தான் தப்பு நடைபெற்றது. கிடையாது. இந்த புக்கு நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாண்பு முதல்ல அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டவுட் இருந்தா இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். அதனால இதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஜனாதிபதி கலந்துகிட்டு அப்படிதான் சொல்லி ஏமாத்திப்பாங்க. அதெல்லாம் அப்படியா, அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, புரோட்டோகால் தெரியாதுன்றோம். பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை தான் செய்யறாங்க. இந்த விஜயையும் சாமானியர்களின் உண்மையான சமூக நீதி அரசையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சீனியாரிட்டி அது பயன்படுத்துது போல. சரி, செய்யட்டும் செய்யட்டும், நல்லா செய்யட்டும். நல்லா செய்யட்டும். ஆனாலும் நம்மளுடைய மாநில உரிமை, மொழி உரிமை, உத்தமபுத்திரர் போல வேஷம் போடுற எதிர்கட்சிக்கு ஒன்றை மட்டும் ஆணித்தரமாக சொல்றோம். உங்களை மாதிரி தமிழ்னு சொல்லிக்கிட்டு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம்னு சொல்லிக்கிட்டு ரெட்டை வேஷம் போடுறவங்க நாங்க கிடையாது. உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு நம்முடைய உத்தரவாதம் தமிழ் தான் எங்க உயிர் நாடி அப்படின்றத மறக்க மாட்டோம். இப்பவும் சொல்றோம், மாநில உரிமையில எப்பவும் உறுதியா இருப்போம். அதே சமயத்துல அரசியல் வேற, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற நிர்வாக அணுகுமுறை வேற. இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால ஆமா, எல்லாத்தையும் சண்டை போட்டு காசு எங்களுக்கு பாடம் எடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு உங்க வேஷத்தை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கிட்டே வர்றீங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் நேற்று எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும், அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசுறாங்க. கரெக்ட் தான். ஆமா, அதுக்கு அவங்க அப்படி இருக்கணும். இருந்திருந்தா ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஆக்ஷன் பண்ணலாம். எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பெர்மிஷன் பண்ணலாமா? எப்பவும் பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. அவ்வளவுதான், முடிச்சுட்டேன். போயிட்டாங்களே. வீடியோவாவது பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கரம். எனக்கு தெரிஞ்சு உங்க முதலமைச்சர், வாயத்தரங்க முதலமைச்சர் அப்படின்னு பேட்ச் கொத்திட்டு ஒரு நாள் வந்து அக்காப்பூர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னாங்க. இப்ப பேச ஆரம்பிச்சோன்னே இவங்க ஏன் திருச்சி ஓடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க அது வரைக்கும் ஏதோ இது சொன்னாங்க, பேர் என்ன, ஏதோ ஒரு இது வாங்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி சொன்னோன்னு தான் அவங்களுக்கு கொந்தளிப்பு அதிகமாயிருச்சு. இதை மாதிரி ஏதோ ஒரு தொகை ஏதோ வாங்கி ஊழல் பண்ணதா சொன்ன ஆரம்பிச்சோன்னா தான் அவங்களால பொறுக்க முடியல. அது என்ன பார்ட்டி ஃபண்டா? ஆமா, பார்ட்டி ஃபண்டுன்னாங்க. அது என்ன பார்ட்டி ஃபண்ட்? அவங்க பேர் சொல்ல வேண்டியதான? பேர் தான் நீங்க தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன பேர் சொல்லு? அந்த மாதிரிதான் இருக்கு. அதை சொன்னோன்னு தான் அவங்களுக்கு தாங்க முடியல. அப்போ ஏதோ உண்மை இருக்க போய் தானே அதுக்கு கோவம் வரும். அது அந்த கோவம் தான் வந்துருச்சு போல இருக்கு. ஓடிட்டாங்க அவங்களும். இப்போ என்னமா சொல்லுவாங்க, அங்க போயிட்டு இவர் ஏதோ இது பண்ணி அது பண்ணி பேச சொன்னா ஸ்கிரிப்ட் படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அவங்க சொல்லி அழுவாங்க. வேற வழி கிடையாது. இல்ல பேசுன்றாங்க. அவர் பேசும்போது சரி, முதலமைச்சர் பேசும்போதுதான் ஓடுறாங்கன்னா அமைச்சர்கள் பேசும்போதும் ஓடுறாங்க. கேட்டா அவங்க அதுக்கு என்னமோ விளக்கம் கொடுக்குறாங்க. அது வந்து சபாநாயகர் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சுன்னு. ஏன் ராஜ்மோகன் அமைச்சர் பேசும்போது உங்களுக்கு காதே விழாதா? காது கேட்காதா? அங்கதான் உட்காந்துருக்காங்க. அவர் பேச ஆரம்பிக்கிறாருன்னு தெரியுது. தெரிஞ்சோன்னே எதுக்கு எஞ்சி போகணும்? அவ்வளவு தைரியம் இல்லாத ஆள் தான் திமுக குரூப்ஸா? அப்படிதான் இருக்கு. எல்லாத்துக்கும் எஞ்சி ஓடிட வேண்டியது. அதாவது எதிர்ப்பு, அதாவது இந்த இது ஓட்டிங்லயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் தைரியம் இல்லை, இந்த நின்று பேசுறதுக்கும் பதில் கேட்கறதுக்கும் தைரியம் இல்லை. எதுக்குதான் தைரியம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. கேட்டா நாங்களாம்
பயங்கரமான எதிர்க்கட்சியா செயல்படுவானா இப்படி ஓடுறதுல ஓடிக்கிட்டே இருக்காங்க. வாரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு எனக்கு நான் தெரிஞ்சு கொடுத்த பேச. தயவுலதான் இருந்தாங்கன்னா இப்ப அவங்களே கூட்டணியா வந்தவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க சுயமா முடிவெடுத்தது. வந்தோம். அதாவது யாரு கேட்டும் யாரு சொல்லியும் நாங்க போகலன்னு அவங்களே தெளிவா சொல்றாங்க. இவங்க என்ன கோமால இருக்காங்களா? இதெல்லாம் மக்கள் பார்க்கவே மாட்டாங்களா? எல்லாம் பாத்துக்கிட்டுதான் இருக்காங்க, எல்லாம் பேசுறாங்க. அதான் அதெல்லாம் இவங்க சும்மா கேட்டுக்கிட்டுதான் ஏதோ இருக்கோம் பேசணும்னு எல்லாத்தையும். பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க என்ன வேணாலும் வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசுவாங்க. சோஃபா மாடல், அந்த மாடல், எல்லாமே எல்லா இதுவுமே பேசுவாங்க. இவங்களை எதிர்த்து பேசிட்டா அவ்வளவுதான். இவங்க அதாவது சட்டசபையில எப்படி பேசணுன்னே தெரியல, டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வேண்டியது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறாரு. அப்புறம் உதயநிதி என்ன ஸ்கிரிப்ட் பார்க்காம அவர் மனப்பாடம் பண்ணிட்டா பேசுறாரு. அவர் இது பிரஸ் சந்திக்கும் போதும் ஸ்கிரிப்ட் பார்த்து தான் படிக்கிறாரு, சட்டசபையிலையும் ஸ்கிரிப்ட் பார்த்து தான் படிக்கிறாரு. அவர் ஒன்றும் அவருக்கு முதல்ல தெரியணும் அவர் ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறாரா படிக்கலையான்னு. முதல்ல அவருக்கு யார் எழுதி கொடுத்தானே தெரியல, அவரையே எழுதுற மாதிரியே தெரியல. பிரஸ் மீட்ல அங்க ஆப்போசிட்ல கொஸ்டின் கேட்டாதான் இதுங்க ஆமா, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எழுதிட்டு வந்து ஆமா ஆமா, அவர் எழுதி வச்சுதான் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்க இவங்க என்ன கேள்வி கேட்கணுமோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு ஓடிடுறாங்க. கேட்டா நான் ப்ரெஸ் மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ இப்படி பேசிட்டாங்களா, இப்போ ப்ரெஸ் மீட் கொடுங்க அப்படின்னு அடுத்ததுக்கு வருவாங்க மட்டும் கொடுக்குறதுக்கு. அதான் சொல்றேன்ல, கதறிக்கிட்டே இருங்க. அதான் அவங்க ஒரு போர்டு பிடிச்சிட்டு வந்தாங்களே, கதறல் சத்தம் கேட்குதா, அது இவங்க கதறல் சத்தம் தான். அந்த கொத்தூஸ் கதறல் சத்தம் தான் மட்டும்தான் கேட்குது, வேற யாரு கதறலும் நிஜமாவே உண்மையாவே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா நல்லா ஆமா. பேசிருக்காங்க. இல்ல இந்த அளவுக்கு பேசணும் அப்பதான் தெரியும். பேசினாதான் பேசும்போது ஓடிடுறாங்க. அப்ப அவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுத்தாச்சு. அப்புறம் பதில் கொடுக்கல, இது கொடுக்கலன்னு அவங்க இன்னும் வந்து மூட்டிக்கிட்டு தான் வருவாங்க. தேசிய கீதத்தை பத்தியும் சொல்லி திருப்பியும் அதே தூக்கிட்டு வருவாங்களான்னு அதான் கேட்டா, அதான் அவங்களே ஏற்கனவே பண்ணதுதான். அவங்க பண்ணும் போது எங்க ஆட்சியில பண்ணதெல்லாம் செல்லுபடியாகுது, நீங்க பண்றீங்களா அதுதான் கணக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க ஜனாதிபதி வந்தாங்க அதனாலதான் நாங்க பாடினோம். ஏன் 2 வாட்டி போடுறீங்க, அப்ப நீங்களுமே தமிழ் தலைவத்தை 2 வாட்டி போட வேண்டியதானே அப்படின்னு அதுதான் கேட்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல அதை வந்து இவங்க தான் நடத்துறாங்க, அந்த ஃபங்க்ஷனே நடத்துறவங்க இவங்க தான் அதை இது பண்ணணும். அவங்க கேட்டா ஜனாதிபதி வந்தனாலதான் நாங்க அப்படி பண்ணோம் அப்படின்னு அது ஒரு சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் சொல்லிட்டு அது தெரிஞ்சது தானே. அதாவது என்னென்ன கேட்டாலும் உங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு, அவ்வளவுதான் இது என்ன பண்றது. சொல்ற மாதிரி சீக்கிரமே அதாவது ஊழல் பண்ண ஒருத்தரையா உள்ள பிடிச்சாதான் அவங்களுக்கு அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கதறிட்டு தான் இருக்கும். ஆமா ஆமா. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்